1:30 அனைத்து அஸ்திரங்களையும் தயார் செய்ய அமித்ஷா போட்ட உத்தரவு. தமிழக பாஜகவில் அதிரடி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் டெல்லியில் சமீபத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்ட கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதம் குறித்து பாஜக நிர்வாகிகளுக்கு போட்ட உத்தரவு தற்பொழுது தமிழக பாஜக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் மாநில தலைமை மூலம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, குஜராத், மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல்கள் பாஜக அமோக வெற்றி பெற்றதற்கு வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திற்கும் பொறுப்பாளர்களை நியமித்ததே முக்கிய காரணம். ஒரு பொறுப்பாளருக்கு 30 வாக்காளர்கள் என்பதால் பலமுறை சந்திக்க முடியும். 100% பக்கங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களின் பணிகளை ஒருங்கிணைத்து விட்டால் நம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு பூத்திலும் 30 மக்களுக்கு ஒரு நிர்வாகி என நியமனம் செய்து இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்கவும் அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறாராம். அத்துடன் இதுவரை பாஜக பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்யாத தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்த முறை அதிக கவனம் செலுத்தவும், பெரிய அளவில் மாநிலங்களுக்கு ஏற்ற வியூகம் வகுக்கவும், அது குறித்த அறிக்கையை தயார் செய்யவும் அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறாராம். இது ஒருபுறம் என்றால், இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய விஷயம்தான் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த 3 மாநில தேர்தலில் பெற்ற வெற்றிகள் மூலம் கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. இந்த முறை புதிய வாக்காளர்களை பாஜகவிற்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை இணைக்க வேண்டும். பெரியவர்கள், சிறியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரிடமும் நாம் அணுகுமுறையை ஒரே விதத்தில் அவர்கள் விரும்பும் வண்ணம் அணுக வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற நபர்களை கண்டறிந்து அவர்களை பாஜகவிற்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். கடந்த முறை 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றது போல் இந்த முறை 350க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. வெற்றி கொண்டாட்டத்தில் இல்லாமல் அடுத்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என இப்போதே பாஜகவினர் வியூகம் வகுப்பதும் பிரதமர் மோடியே அதை முன்னின்று கூறுவதும் தான் பாஜகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என்பது தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வளர்ச்சி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம். கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்கய்யா. ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறார், சுகமாக இருக்கின்றார், தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறார், தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்ம இருந்து கொள்ளடிக்கிறார். பொன்முடி அவர்கள் போனவங்க உங்க ஊருக்காரங்க 42 லட்சம் ரூபாய் பணம் போட்டு 3 வருஷத்துல எப்படி 110 கோடி ரூபாய் ஆக்குற ரகசியத்தை எங்களுடைய சகோதரர்கள் சொல்லிக் கொடுத்தா திடீர்னத்துல எல்லாருமே பணக்காரர் ஆகட்டுமே நான் சொல்றேன்.